குதிரை பேர குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிற விஜய் அரசு 50 நாட்களாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவல ஆட்சியை மேற்கொண்டு வருகிற விஜய் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் பழி போடுவதற்கும் குதிரை பேர அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை ஜம்பு காலத்தில் வடிகட்டிய பொய்யை நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அரசு என்பது 150, 160 தொகுதிகளில் வென்ற ஒரு இமாலய சாதனை படைத்த ஆட்சி அல்ல, மைனாரிட்டி ஆட்சி. 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் அரசு தனது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு 107ஆக குறைந்து, பிறகு நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிப்பதற்கான தடை விதித்ததின் மூலமாக 106ஆக குறைந்து, அதன் பின்பு சபாநாயகருடைய ஒரு வாக்கை சேர்த்தால் 105, வெறும் 105 இடங்களை வைத்துக் கொண்ட மாண்புமிகு விஜய் அரசு மிக பலமான ஒரு அரசு போன்றும், இந்த அரசை சீர்குலைப்பதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்வதாக ஒரு நகைச்சுவையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒரு பலமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரியும், விஜய் அரசாங்கம் என்றைக்கும் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றுதான் யார் வேண்டுமானாலும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய எஃகு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அல்ல, ஒரு சீட்டு கட்டு போலதான் விஜய் அரசு இன்று இருக்குது. ஒரு காத்தடித்தால் கூட சரிகின்ற நிலையில் தான் இருக்கிறதே தவிர அவர்கள் பலமான ஆட்சியோ அதிகாரமோ அவர்களுக்கு இல்லை. எனவே அதை மறந்து தினம் தினம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து, இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறையிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? 7ஆம் தேதி அமமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றிருக்கிறீர்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை எப்படி பெற முடிந்தது? அதிமுக கட்சியினுடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் விஜய் சந்தித்தார், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் விஜய் சந்தித்தார். ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அவர்களிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? ஒரு கட்சி தலைவர், அதிமுகவுடைய கட்சி தலைவர் கொடுத்த அந்த கொறடா உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததனுடைய பேரம் என்ன? எதற்காக அவர்கள் வாக்களித்தார்கள்? அவருடைய கட்சி தலைவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட
அவையில் 25 பேர் வாக்களித்ததற்கு கைமாறியது என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும். யார் குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவில் இருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை தங்கள் அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள்.